கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் யோவான் சொல்லுகிறதான காரியம் என்று சொன்னால் மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுகிறார். தன்னுடைய சகோதரனை பகைத்தால் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்கிறது. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எவ்வளோ பெரிய எளிதான ஒரு காரியத்தை அவர் மிக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு பாருங்கள். நம்ம கடவுளோடு கூட நல்லா இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமானவர்களும் நடக்கிறோம், அவருடைய வழிகளில் பின்பற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய சொந்த சகோதரன் சொன்னால் ஒருவேளை இரத்த சம்பந்தமான சகோதரனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சபையில் கிறிஸ்து இயேசுவனுடைய குடும்பத்தில் சபையில் இருக்கிற யாராவது ஒரு சகோதரனாக இருக்கணும். அந்த சகோதரனை பைத்தா அவனுக்கு ஒரு பெயர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் பொய்யன், ஈஸ் அ லயர், பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள் என்ன இருக்காது பாருங்கள், அவனுக்குள்ள அன்பு கிடையாது. ஆகவே அவன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் எப்படி தான் காணாத தேவனிடத்தில், நம்ம தேவனை ஒரு பொழுதும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை. அப்படி இருக்கின்ற வேளையில் தேவனை நம்ம காணாமல் இருக்கும் பொழுது பார்க்குறவன்ட்டு நம்ம அன்பு கூறணும். நமக்கு எதிரே இருக்கிற சகோதரத்தில் அன்பு கூறணும். அவனுடைய குறைவில் நம்ம உதவி செய்யணும். உதவி செய்கிற போது நம்ம அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது என்று பார்ப்போம். நம்ம சொந்த சகோதரத்திலேயோ நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான சகோதரத்திலேயோ அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் அவரை நேசிக்கிறவனாக இருக்கிறான். அவரோடு கூட அவரை அன்பு கூர்ந்து அவர்களே நிலைத்திருக்கிறவனாய் காணுகிறான். இந்த வசனத்தின்படி அடுத்த வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூறுவன்கிறது தான் இந்த கற்பனை. அவராலே இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்ததான பெரிய கற்பனை, உன்னை நீ நேசிக்கிறது போல உன்னுடைய பிறனையும் உன்னுடைய சகோதரனையும் நேசிக்க வேண்டும், அவனை அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டதான அன்பு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நாளும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சகோதர அன்போடு கூட நடக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல நேரங்களில் உம்மை துக்கப்படுத்தியிருப்போம். சகோதரர்களை நேசிக்காமல் அவர்களுக்கு ஆண்டவரே அன்பு கூறாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் ஒரு அடமொழியை கொடுத்திருக்கிறீர், பொய்யர் என்று. அந்த வேண்டாம் ஐயா, அதை நீங்கள் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.